இந்து மதத்தில் உபவாசம் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்சியாகும். இது உடலையும் மனதையும் சுத்தம் செய்வதற்கும், கடவுளிடம் பக்தி செலுத்துவதற்கும் ஒரு வழியாகும். உபவாசம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, கொலஸ்ட்ரால் குறைகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது. உபவாசம் மூலம் மன உறுதியும் ஒழுக்கமும் வளரும். இதற்கு பணமோ விலை உயர்ந்த பொருட்களோ தேவையில்லை. எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இதை செய்யலாம். ஆனால் நீண்ட நாள் உபவாசம் உடல் நலத்தை பாதிக்கும். சர்க்கரை நோயாளிகள், செரிமான கோளாறு உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே உபவாசம் இருக்க வேண்டும். முன்னோர்கள் உபவாசத்தை மனக்கட்டுப்பாட்டுக்காக பயன்படுத்தினர். மாணவர்கள் கல்வி கற்கும்போது உபவாசம் இருந்தனர். பெண்கள் நல்ல கணவனையும் குழந்தைகளையும் பெற உபவாசம் இருந்தனர். விதவைகள் தங்கள் துன்பங்கள் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக உபவாசம் இருந்தனர். இன்றும் பல இந்துக்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்த உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் என்பது ஒரு தியாகம். பசியையும் உணவையும் கடவுளுக்கு படைப்பது போன்றது. இதனால் நல்லது கிடைக்கிறது. உடல் லேசாகி ஆன்மீக பயிற்சிகளுக்கு ஏற்றதாக மாறும். மனது நிலை பெற்று தியானத்திலும் யோகாவிலும் கவனம் செலுத்த முடியும். உபவாசத்தில் 5 முக்கிய விதிகள் உள்ளன. முதலாவது, நோக்கம். எதற்காக உபவாசம் இருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிய வேண்டும். பக்திக்காகவோ, விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளவோ, பாவங்களை போக்கிக் கொள்ளவோ உபவாசம் இருக்கலாம். வெறும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கடவுளுக்கு காணிக்கையாக செய்வதே சிறந்தது. இரண்டாவது, நேரம். எந்த நாளில் எந்த நேரத்தில் உபவாசம் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். சிவனுக்கு திங்கட்கிழமை, துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை, விஷ்ணுவுக்கு வியாழக்கிழமை உபவாசம் சிறப்பானது. சிவராத்திரி, நவராத்திரி போன்ற புனித நாட்களிலும் உபவாசம் இருப்பது வழக்கம். மூன்றாவது, இடம். வழக்கமாக வீட்டிலேயே உபவாசம் இருப்பர். ஆனால் கோயிலுக்கு சென்று அங்கேயும் உபவாசம் இருக்கலாம். புனித பயணம் செல்லும் போதும் உபவாசம் இருப்பது உண்டு. நான்காவது, கடவுள். எந்த கடவுளுக்காக உபவாசம் இருக்கிறோமோ அந்த கடவுளின் விதிகளை பின்பற்ற வேண்டும். சில கடவுள்களுக்கு முழு உபவாசம் தேவை. சிலருக்கு உப்பு, வெங்காயம், பூண்டு தவிர்ப்பது மட்டுமே போதும். ஐந்தாவது, தூய்மை மற்றும் நடத்தை. உபவாசத்தின் போது உடல் தூய்மையும் மன தூய்மையும் மிக முக்கியம். குளித்த பின்னரே உபவாசத்தை தொடங்க வேண்டும். உபவாசத்தின் போது கோபம், பொறாமை, தீய எண்ணங்கள் கூடாது. பொய் சொல்லக்கூடாது. புகைத்தல், குடித்தல், சூதாட்டம் கூடாது. முடிந்தால் மௌனமாக இருப்பது நல்லது. உபவாசத்தை ஒரு பேரம் போல கடவுளிடம் வைக்கக்கூடாது. நீ எனக்கு இதை தந்தால் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அன்புடனும் பக்தியுடனும் உண்மையான மனதுடனும் உபவாசம் இருக்க வேண்டும். வயது, உடல்நிலை, பொறுமை ஆகியவற்றுக்கு ஏற்றாற்போல உபவாசம் இருக்க வேண்டும். மிக கடுமையான உபவாசம் தீங்கு விளைவிக்கும். உடல் கடவுளின் இருப்பிடம். அதை மிகவும் வருத்தப்படுத்தக்கூடாது.